அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். புது வண்டி, இது வரைக்கும் லான்ச் ஆகாத வண்டி. அந்த வண்டி வந்து நம்ம ஒரு டிரைவுக்கு, அதுக்கப்புறம் வண்டியில் என்ன இருக்குது ஏது இருக்குது, உலகத்திலேயே முதல் முறையாக அப்படி ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கிறாங்களாம்மா. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா? அது என்ன வண்டி அப்படின்னு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2001 வந்தது. அது டீசலில் இருந்தது பார்த்துக்குங்க. நான் அந்த வண்டிக்கெலாம் ஓட்டியிருக்கிறேன். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்டு, இப்போ வந்து இது வந்து 4வது ஜென்ரேஷன் பார்த்துக்குங்க. அப்போவே வந்து நம்மளுக்கு மேலே இந்த மொட்டை மாடியெலாம் கொடுத்துருந்தாங்க, இந்த சன்ரூப் கண்ட்ரூப் எல்லாம். அப்படி என்ன வண்டி ஏது வண்டின்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாங்க. இந்த வண்டி தானுங்கோ நிசான், ஐயோ பேர் எக்ஸ்ட்ரைல். ஓகே விஸ்கன்னு மறந்துட்டேங்க. நிசானில் எக்ஸ்ட்ரைல் புதுசாக லான்ச் ஆகிருக்குது. எத்தனை பேர்த்துக்கு இந்த நிசான் எக்ஸ்ட்ரைல் வந்து பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நிசான் எக்ஸ்ட்ரைல் யாராவது வச்சுருக்கீங்களா, ஓட்டி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய 2K கிட்ஸ் பசங்களுக்கு வந்து இந்த நிசான் எக்ஸ்ட்ரைலே மறந்துருப்பாங்க, என்னென்னு தெரியாது. ஏன்னா 90s கிட்ஸ் பசங்களுக்கு தான் தெரியும். சில பேர்த்துக்கு வந்து இந்த வண்டி பற்றி தெரியாமல் இருக்காது. இந்த வந்து நிசான் வந்து மேக்னெட்டில் ஒரே வண்டி தான் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிசான் எக்ஸ்ட்ரைல் 2வது வண்டி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இன்னும் இந்தியாவில் வந்து இப்போ 2024 22 இன்னொரு 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வண்டிக்கு மேலே கொண்டு வருவாங்களாட்டு இருக்குதுங்க. ஈவி, எஸ்யூவி, குட்டி எஸ்யூவி அந்த மாதிரி நிறைய கொண்டு வருவாங்களாட்டு இருக்குது. அதனால் ஒரு நல்ல மார்க்கெட் பிடிக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நிசான். ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு வாங்கலாம் பார்க்க. வாங்க, முன்னாடி இருந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எல் கொடுத்துருக்காங்க, அதுலேயே வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே இது ஆலஜின் பல்பு, கீழே வந்து ஹை பீம் லோ பீம் ஒரே ஹெட்லைட்டுக்குள்ளே ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வி ஷேப் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த வி ஷேப்புங்கிறாங்க, ஆனால் பாதான் இது. ஆனால் அது சொல்கிறது வி ஷேப்பு, இது ஆக்சுவலாக பா ஷேப்பில் கிரில். இது ஃபுல்லாக ஏர் நிசான்கிற நல்லா பெரிய பேட்ச் இத்த சோடு இருக்குதுங்க. அப்புறம் கீழே ஏர் வந்துட்டு கீழே ஒரு ஸ்கிப் லைட் கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம இன்ஜின் பற்றி பார்த்துருவோம். இதுக்குள்ளே காற்று வேறு போகுது. ஆமாம், இது ஒரு என்ன இந்த ஏரோடைனமிக் காற்று போகிறதுக்கு வேறு இந்த இடத்துல டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு பானட்டிக்கு இன்ஜினை காமிச்சிட்றேன். ஏன்னா மீனான சமாச்சாரம் இதில் வந்து இன்ஜின் தானுங்க. இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொன்னாங்க தாங்க, பானட்டு கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, வண்டி ஆனால் பெருசு. இது எங்கே சொருகிறது? இங்கே அடங்கு ஒன்றியா. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு VC டர்போ அப்படின்னு சொல்லி இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உலகத்திலேயே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டெக்னாலஜி வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வேரியபிள் கம்பரசன் பெட்ரோல் இன்ஜினுங்க. இது வந்து அப்படி என்ன வேரியபிள் கம்பரசன்னா, இந்த வண்டி வந்து 1500 சிசிங்க, 3 சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அலிஸ் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு 12 வோல்ட்டு ஒரு மைல்டு ஹைப்ரிட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னமோ சொன்னாங்களே, சரி இருங்க, அது வந்து நான் எதாவது படம் தெரில அப்படின்னா நான் இந்த பக்கம் படமாக போடுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 1500 சிசிங்க, ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினு, ஒரு 163 பிஹெச்பி, 300 Nm டார்க்குங்க. அவ்வளோதான் இந்த வண்டிக்கு வந்து. ஆனால் இருங்க, நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி வர காமிக்கலையில்ல. அந்த இன்ஜின் ஆடுற இது எதாவது தெரிஞ்சுதா? ஒரு துளியும் கூட ஆடலையா? ஏன்னா நான் வண்டிக்குள்ள இருந்தேன், எனக்கு தெரியல. அதேமாதிரி நம்ம மக்கள் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படிக்குன்னு மறக்காமல் நம்ம டிஎம்எஃப் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணும்போது அந்த ஃபீலெல்லாம் ஒன்றுமே தெரில. நல்லா மேலே வந்து சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, சுற்றி நல்ல சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க அட்டகாசமாக. நல்ல இது என்னமா அதே ப்ளூ கலராக கொடுத்துருக்காங்க, எல்லாமே ப்ளூ ட்ராகனா. உங்கள் அம்மா வராமல் போயிட்டா, நானும் ரித்திக்கும் தான் வந்திருந்தாங்களா, அதனால் நானும் ரித்திக்கும் எடுத்துகிட்ருக்குறோம். அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே சுவாமி ஒரு டைமண்ட் கட் அளவில் கொடுத்துருக்காங்க. மிச்சிலின் டயர் என்ன சைஸுவே காணும். இங்கே இருக்குது பாருங்க, 255 45 20. அட சுவாமி, என்ன சைஸுங்க அப்பா! ஒரு எஸ்யூவி, அந்த எஸ்யூவிக்கு உண்டான சைஸு 20 இன்ச்சு கும்கான்னு கொடுத்துருக்குறாங்க.
அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு 360 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு இண்டிகேட்டரு, மோட்டேஜ் மிரர் வித் ஆட்டோ ஃபோல்டோடு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே நிமிஷம் இருங்க, ஏன்னா வண்டி புது வண்டியே போச்சு இல்லைங்க. இன்னும் அந்த லென்த்து வித்து பிரத்தெல்லாம் எதுவுமே இன்னும் வரல. எங்கே அந்த லென்த்து வித்து பிரத்தை எடுத்து வச்சுருந்தேன், இங்கே இருக்குதுங்க. என்னோடய லென்த்து பார்த்திங்கன்னா 4680 mm, வித்து வந்து 1840 mm, ஹைட் வந்து 1725 mm, வீல் பேஸ் வந்து 2705 mm. அட சாமி! ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? 210 mm. அதுக்கப்புறம் மேலே அப்படியே ரூப் ரெயில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சில்வர் மேட்டு மேலே மட்டும் ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க. ஓ, சில்வர்னு சொல்லக்கூடாதா, குரோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் என்னமோ சொல்லுவாங்களே, இப்படி ஒரு வண்டி மறைவாக வந்ததுன்னா இங்கே ஒரு லைட் எரியுமில்ல, அந்த லைட் ஒன்று சைடு மிரரில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பெட்ரோலுங்க. ஆக்சுவலாக பெட்ரோல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 55 லிட்டருங்க. தாங்க இது ஒரு இது பிளாஸ்டிக் கேட்டிருக்கு. ஆமாம், டோர் நீக்குனா அந்த பிளாஸ்டிக் கடைசி வரைக்கும் போதுமோ? சூப்பர்ப்பா. அடியிலையும் பிளாஸ்டிக் கொடுத்துருக்கலாம். என்னென்னா அந்த சேரியரில் விஸ்குன்னு உள்ளே போகாது. அப்புறம் மேலே வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, பெனாரமிக் சன்ரூப்பு, ஷார்க் பின் ஆண்டனா. அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம போய் நீக்கி பார்க்கலாம். அந்த செம்ம லுக்காக இருக்குங்க. அது வந்து ஃப்ரண்ட்டும் சரிங்க, பேக் இந்த ஸ்பாயிலர் இருக்குது பாருங்க, அழகாக இப்படி கட் பண்ணி அந்த ஏரோடைனமிக் டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் செம்ம லுக்காக இருக்குது. அந்த டோட்டலாக இந்த வண்டியை வந்து அந்த ஏரோடைனமிக்கோட டிசைன் வந்து அட்டகாசமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் முன்னாடி வந்து டீபோக்கர் லைனுங்க, பிரேக் லைட்டு, இங்கே ஒரு வைப்பர் ஒன்று கொடுத்துட்றாங்க. அப்புறம் பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பூமரங் டிசைனில் ஒரு இது ஒன்று கொடுத்துட்றாங்க, எல்இடி டெயில் லைட்ஸ். அதில் வந்து இந்த புள்ளியாக வந்து இந்த மழை தூறல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே மழையே வந்துருச்சுங்க. அப்புறம் ரிவர்ஸ் லைட்டு, அப்புறம் இண்டிகேட்டர்லாம் இங்கே வந்துடுதுங்க. நிசான்கிற பேட்ஜு, எக்ஸ்ட்ரெயிலு, வேறு ஒன்றுமே ஓடலை. அப்புறம் பார்க்கிங் சென்சர் இங்கே வருங்க, சில்வர் கலர் ஸ்கிப் பிளேட்டில். அப்புறம் ரிவர்ஸ் கேமரா வந்துடுது. அவ்வளோதானே. அப்புறம் பூட்டை பற்றி பார்த்துடலாமா? இங்கே ஓப்பன் பண்ண இங்கேயா, நான் மேலே தொட்டுட்ருக்கிறேன். இந்த வண்டி ஒரு எஸ்யூவி 7 சீட்டர். இங்கே வந்து பார்ப்பாங்க, என்ன இத்தினூண்டு தான் இருக்குது. ஆமாங்க, இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பொடுசுக்கு மட்டும்தான் உட்கார முடியும். பேக் சீட்டில் வந்து பெரியவங்க உட்கார்றங்கிறது கொஞ்சம் ரொம்ப சிரமம்தான். அது ஏன்னங்க நீ கூறதே நம்ம சிரமம் இல்லை. ஆமாம், ஆனால் பின்னாடி ஏறி காமிக்க முடியாது. 2 சீட் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, சீட்டு நல்லா மடக்கணும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 560 லிட்டருக்கு பக்கம் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 லிட்டர் தான் கிடைக்கும், ஒரு அப்ராக்சிமேட்டாக. இங்கே ஒரு லைட்டு கொடுத்துட்றாங்க பின்னாடி ஒரு லைட்டுங்க. 12 வோல்ட் சார்ஜர் அங்கொன்று கொடுத்துட்றாங்க. ஓகே. ஸ்டெப்னி எங்கேயும் கேட்குறீங்களா? ஸ்டெப்னி கிடையாதுங்க, ஒன்லி அந்த பஞ்சர் கீட்டு மட்டும்தான் இது கீழே கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான், வேறு இன்னும் கெடுக்கல பரவுக்கு. அப்பா வாங்க, அப்படி சீட்டிங்கோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தாலும் ஏறக்கு எப்படி தெரியுங்களா இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, நான் ஓட்டுறதுக்கு நான் வந்து வச்சுருக்கிறேனுங்க, எம்பச்சோடு இடம் பாருங்க, அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுங்க. இங்கே வந்து ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டு. இது ஆக்சுவலாக வந்து நம்ம ஹேண்ட் ரெஸ்ட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம தூக்கணும் அப்படின்னா சீட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். 2 கப் ஹோல்டரு ஃபோன்கையும் நீங்கள் வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இதுக்கு தனியாக 3 ஹெட் ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி 7 சீட்டர்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், குழந்தைங்க தான் உட்கார முடியும்னு. இது நல்லா தள்ளி போட்டு வந்தோம்னா சௌகரியமாக ஒரு பக்காவான 5 சீட்டராக யூஸ் பண்ணலாம். பட் குழந்தைங்க இருக்கும்போது நீங்கள் ஒரு ஃபேமிலி ஒரு 4 பேர், பெரியவங்க ஒரு 5 பேர், 2 குழந்தைங்க அப்படிங்கும்போது நம்ம சௌகரியமாக இருக்குங்க. அதையும் வந்து 50-50 ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. இதையும் வந்து 40-20, அது போக என்னங்க, இதையும் ஃபுல்லாக சாய்ச்சிக்கலாம். டோட்டலாகவே அதையும் ஃபுல்லாக சாய்ச்சிக்கலாம். மொத்தம் 16 விதமாக சாய்ச்சிக்கலாம். இதையை டிசைன் பண்ணலான்னு வச்சுங்களேன். இது தனி, இது தனி, இது தனி, இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனாக மாற்றி 16 ஷேப்பில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே டோர் பேடு, துணி தானே டோர் பேடில். ஓகே. இங்கே ஒரு அதில் கிரே கலர் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இது லெதருங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக விற்கலாமாட்டு இருக்குதுங்க. அந்தளவுக்கு இட வசதி இருக்குது. இங்கே வரும் இந்த ஏசி வெல்டிங் கொடுத்துட்றாங்க. ஒரு யூஎஸ்பி ஒன்று கொடுத்துட்றாங்க, டைப் சி ஒன்று கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். ஆனால் பேக் ஸ்பேஸ் அட்டகாசமாக இருக்குதுங்க. லெக் ரூம் வந்து ஒரு 70% தான் இருக்குது. டோர் கிட்டத்தட்ட ஆட்டு சாமி இங்கே வரும் கிட்டத்தட்ட 80-85% நீக்குதுங்க. சௌகரியமாக ஏறி சௌகரியமாக இறங்கிக்கலாம். அந்தளவுக்கு இட வசதி கும்கான் இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு லைட்டு மட்டும் கொடுத்துருக்குறாங்க மேலே, வேறு எதுவும் கொடுக்கல.
அது அப்புறம் கைப்பிடி இங்கே ஒரு சுருக்கு போய் ஒன்று தொங்க விட்டுக்கலாங்க. வேறு ஒன்றும் இல்லை பெருசாக வந்து அவ்வளோதான் புறவுக்கால. சரி வாங்க, மெயினான சமாச்சாரம்லாம் முன்னாடி இருக்குது, போய் பார்க்கலாம். இது என்னது, ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. இது என்னது, ஓ இது இந்த முதுகுக்கு மட்டும், இந்த முதுகு இருக்குதுல்ல அதுக்கு மட்டும் வந்து மோட்டர் வச்சு கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி சாயருக்கு முன்னாடி போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மேனுவல் தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொஞ்சம் இதெல்லாம் மோட்டர் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்திருக்கேன். வண்டி வந்து ப்ரீமியம் வண்டி. ஆனால் என்னென்னாங்க, பின்னாடி இருந்த தை சப்போர்ட்டோட ஒரு 70-80% தான் இருக்குது. ஆனால் முன்னாடி வந்து தை சப்போர்ட்டுக்குன்னு தனியாக கொடுத்தங்காட்டி கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% அப்படி சும்மா கால் வந்து அப்படி கவ்வி பிடிக்குது அட்டகாசமாக. அந்த சீட் வந்து கிரே கலராக இருக்குது, நல்ல ஸ்பாஞ்ச் குஷனாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா, அதை காமிச்சியா சீட்டு? இங்கே பாருங்க எப்படிங்க தை சப்போர்ட்டுக்குன்னு தனியாக கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்மூத்துங்க சீட்டு. அப்பா அநியாயத்துக்கு ஸ்மூத்தாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன, 4 டோர் 1 டச் பவர் விண்டோங்க. அப்புறம் இந்த ஆட்டோ போல்டிங்கெல்லாம் இருக்குது. நீங்கள் ஆட்டோ ஸ்டார்ட் ஆனப்போ ஹெட்லைட் மேலே கீழே போகிறதுக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லைங்க இங்கே. அது இன்னும் அது இது மீட்டர் ரைட் கைமண்டர் கேட்டிருக்குது. ஆட்டோமேட்டிக் வண்டி. இங்கே நம்ம பட்டன் ஸ்டார்ட் பண்ணுறது, இது இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுற இடம் பார்த்துங்க, இங்கே இருக்குது. ஆஹா, வண்டி ஸ்டார்ட் ஆகுறது ஒரு துளியும் கூட தெரியலிங்க. இதுதான் சாவி எங்கே வரும் எப்படி இருக்குதுன்னு. சுற்றியும் சில்வர் கலரில் லாக் அண்ட் லாக் மட்டும் தான் கொடுக்குறாங்க நிசானு, வேறு ஒன்றும் கொடுக்கல. செம்ம ஸ்டைலாக இருக்குது பார்க்குறக்கு, சாவி லுக்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேரிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்களா. ஒரு பிளாட் பாட்டம் ஸ்டேரிங்கோடு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு க்ரூஸ் கண்ட்ரோலுங்க, லெஃப்ட் சைடு வந்து வால்யூம் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. நிசான்கிற பேட்ச்சு மொத்தம். ஆமாம், எத்தனை ஏர் பேக் சொல்லணும், 7 ஏர் பேக் இதில் இருக்குதுங்க. ஃபுல்லாக டிஜிட்டல் மீட்டருங்க, அட்டகாசமாக அப்படியே ரேஸ் பண்ணணுங்க. பார்த்தீங்களா, அப்படியே டிஜிட்டலாக வந்து மேலே போகுது. இந்த பக்கமெல்லாம் எப்படி மாற்றுறது, ஏன்னா எல்லாம் இப்போ தாங்க நம்ம புதுசு, இந்த வண்டியே புதுசு. அப்புறம் நமக்கு அதில் வந்து நல்லா புதுசு, சுத்தமாக தெரியல நம்மளுக்கு. அதுக்கப்புறம் டேஷ்போர்டில் கொஞ்சம் நல்லா இங்கே ஒரு தங்கம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தியா, அந்த ரப்பரைஸ்டு டேஷ்போர்டுன்னு சொல்லுவோம்ல, அது கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே லெதர். ஆமாம், லெதர் ஸ்டிச்சிங்கோடு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வருங்க, அப்படியே மேலே வந்து ஒரு செட்டு தனியாக இதில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏசி வந்துட்டு அழகாக ரெக்டாங்கிள் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து அசாடு கொடுத்துருக்குறாங்க. டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் ஏசிங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 12 வோல்ட்டு தான் இது. ஆமாம், 12 வோல்ட் சார்ஜரு. இங்கே ஒரு டைப் சி, யூஎஸ்பி, அப்புறம் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன். இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்கன்னு. இங்கே நம்ம வச்சோம்னா நேராக போய் நின்றுக்குது. அப்புறம் 2 கப் ஹோல்டர். இந்த வண்டியிலே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இங்கே வருங்க, அப்பா என்ன கீருங்க, அடா பார்க்கிங் பட்டன் அமுத்தினா பார்க்கிங்கு. இங்கே வருங்க, ஐயோ வேறு லெவலு பார்க்கிங். அவ்வளோதான், செம சூப்பராக இருக்குதுங்க. கீர் தான் அழகாக. இந்த கீர் நாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது இன்னுமா எலக்ட்ரானிக் பார்க்கிங், அப்புறம் ஆட்டோ ஹோல்டுங்க. அப்புறம் டிரைவ் மோட்ஸ் வேறு தனியாக இருக்குதுங்க. இப்போ வண்டியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈக்கோன்னு எழுதியிருக்குதுங்களா. இங்கே ஒரு ஸ்டாண்டர்டு, ஸ்போர்ட்டு, 3 மோட் இருக்குது. ஆனால் 3 மோடு வந்து அந்த கலரில் மாறுறதில்ல எதுவுமே, எல்லாமே ஒரே கலராக தான் இருக்குதுங்க உங்களுக்கு. அதே அப்புறம் நம்ம ஓட்டி பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாங்க. ஸ்டேரிங் வந்து டில்ட்டு, டெலஸ்கோபிக் ரெண்டுமே வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு தனியாக பட்டர்ஃப்ளை ஓப்பனிங், இது 2 கொடுத்துருக்குறீங்க. ஒன்றுமே இல்லை, ஆனால் நல்ல ஸ்பேஸாக இருக்குதுங்க இடம். ஏன்னா சில்லற காசு போட்டு வைக்கிற இடமே இல்லையாட்டு இருக்குதும்மா. இந்த கப் ஹோல்டரில் வேணால் போட்டுக்கலாம், வேறு எங்கேயும் போட முடியாதுங்க. அங்கே பாருங்க வேனிட்டி மிரர், அடாடாடாடாடா, ஓப்பன் பண்ணால் லைட் எரியுது. அப்புறம் இந்த ஆட்டோ டிம்மிங் மிரர்ஸு, கூலிங் கிளாஸ் வைக்கிறதுக்கு கண்ணாடி. இங்கேயும் வேனிட்டி மிரரா? ஆமாம், வேனிட்டி மிரர் வித் லைட்ஸு. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வர டிசைனு, இது வந்து ஒரு டார்க் கிரே, இது ஒரு சில்வர் கலரில் சுற்றி வருது. க்ளோ பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குதுங்க. அவ்வளோதான். மிக முக்கியமான விஷயம் அடுத்தது தம்பி, இங்கே பாருங்க எப்படிங்க, அடாடா பேனோரமிக் சவுண்ட் வந்து ஸ்க்ரீன் கடைசி வரைக்கும் போகும் உங்களுக்கு. எங்கே வருங்க, கடைசி வரைக்கும் போகுது பாருங்க, ஸ்க்ரீன் கடைசி வரைக்கும் போகுதுங்களா. இது வந்து இது மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படிங்க மொட்டை மாடி, அடாடாடா. இங்கே பாருங்க மழை பெஞ்சிட்ருக்குது, மழை தூரிட்டு இருக்குதுங்க. கரெக்டாக மழைய ஆரம்பிச்சிருச்சு. ஏந்தாங்க கை வச்ச ஒன்றும் மாட்டாதில்ல, தேவையில்லாமல் வச்சுக்கிட்டேன். ஆமாம்,
இங்கே வேறு ஃபுட் அந்த பேனாரமிக் வந்து அந்த ஃபுல்லாக போகுதுங்க. அவ்வளோதான். சரி, மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது இது மறந்துட்டுனா கமெண்ட்டில் நீங்கள் வந்து மறக்காமல் எடுத்து கொடுங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ட்ரையல் போகலாங்களா? ஐயோ இருங்க, நம்ம செட்டை வேறு போட்டு காமிக்கல. ஒன்றும் செட்டை போட்டு காமிச்சிட்டிங்க. இந்த 360 கேமரா காமிக்க நம்மளுக்கு ரிவர்ஸ் கேமரா நல்லா கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க, செம கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. 360 கேமரா சைடு லெஃப்ட்டுங்க, ரைட்டு தனியாக, பேக் தனியாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆடியோக்கு வந்து நம்ம ரேடியோ போடணும். இங்கே வந்து எங்கேம்மா எஃப்எம் ஏஎம்மா சாரி எஃப்எம்மா கிளாரிட்டியாக இருக்குதுங்க. என்ன சவுண்டு வச்சாலும் ஏன் ஹிந்தின்னு கேட்குறீங்களா? நம்ம வீடியோ எடுத்துருக்கு டெல்லி, அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக் வைப்பரு, அப்புறம் இந்த மாதிரி சமாச்சாரமாக இருக்குதுங்க இதில். அப்புறம் சீட் பெல்ட் வந்து எல்லாத்துக்கும் எத்தனை பேர் 2 5 6 7 பேர்த்துக்கு சீட் பெல்ட் தனித்தனியாக அந்த இது கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே கோந்தோம்னா எத்தனை பேர் கோந்துட்ருக்காங்கன்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம வந்து ட்ரையல் போகிற வழி நம்ம வந்து மற்ற எல்லாம் பேசிக்கலாம். வாங்க போகலாம். வண்டி எடுத்தாச்சு, போகலாங்களா ட்ரையில்? அடா ஒரு புது வண்டி ஓட்டுற அந்த ஃபீலே இருக்குது பாருங்க. என்ன ரோடு சம்முன்னு இருக்குதுங்க. ரோடு டெல்லி எங்கே இருக்குதுன்னு நம்ம பின்ன வரைக்கும் எடுத்தது பூரா இந்த கயாத்து ஹோட்டல் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே தான் எடுத்துங்க. அந்த கயாத்து ஹோட்டலேருந்து பித்த வெளியே எடுக்கிறோம். ஆக்சுவலாக ட்ரைவ் மோடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈக்கோவில் ஸ்டார்ட் பண்ணலாங்க. எப்போவுமே ஈக்கோவில் ஸ்டார்ட் பண்ணி போகலாம். ஓகே, வண்டி எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி தெரிகிறது வந்து அந்த யானை தந்தம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ரைட் சைடு பானட்டில் அப்படி சும்மா ரைட் சைடு நல்லா தூக்கி இருக்குது, லெஃப்ட் சைடு நல்லா தூக்கி இருக்குதுங்க, நடுவில் இறங்கியிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 80-90% கிட்டத்தட்ட நல்ல தைரியமாக ஓட்டலான்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு எட்ஜு டு எட்ஜு கார்னர் வரைக்கும் நம்ம தைரியமாக ஓட்டலாம். அந்தளவுக்கு ஒரு இது இருக்குதுங்க. அந்த உட்காரும்போதே வந்துங்க அந்த எஸ்யூவி ஸ்டைலில் நம்ம அந்த மேலேறி உட்காந்து ஓட்டுற அந்த இதே வந்து அவ்வளோ ஒரு கெத்தாக இருக்குது பார்த்துங்க ஃபீல். ஓகே, எஸ்யூவிங்கிறோடைய அந்த இதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹைட்டாக அந்த குண்டுங்குழியெல்லாம் பார்க்காம, ஏன்னா 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸு தைரியமாக நீங்கள் மம்மேனியே போகலாம். எந்த ஸ்பீடு பிரேக்கு குண்டுங்குழியும் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. அது மெயினாக நான் அப்படியே சொல்ல மறந்துட்டேங்க, பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த இது கீர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவிடியோட கீர் பாக்ஸு. ஆனால் வந்து ஃபீலிங் வந்து அந்த எலாஸ்டிக் ஃபீல் இருக்குமில்லங்க, அது வந்து ஒரு துளி கூட அந்த ஃபீல் வந்து இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க வண்டி ஓட்டுறக்கே. வந்து நானும் கூட இந்த 3 சிலிண்டரு இருக்குது, ரைட் 1500 cc இருக்குது அப்படிங்கிற மாதிரி முதல் மனசில் நினச்சிருந்தேன். ஆனால் அந்த 3 சிலிண்டருக்கு உண்டான ஒரு ஃபீலிங் கூட இல்லைங்க, கொஞ்சம் கூட கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆரன் ஜம்முன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த இன்ஜினில் வந்து நான் உங்களுக்கு அப்ளை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த உலகத்திலே முதல் முறை அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல நம்ம மெதுவாக போயிட்டுருக்கும்போது ஏதோ இந்த ரேஷியோ வந்து நல்லா அந்த பிஸ்டன் தூக்கி கொடுக்கும்போது அவ்வளோ இதாக போயிட்டுருக்குதுங்க. இதே வந்து நான் எந்தளவுக்கு நம்ம ஸ்பீடு அமுத்துகிறோமோ அந்தளவுக்கு அது வந்து ஒரு நல்ல ரேஷியோ வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே ஓட்டுறக்கு வந்து ஃபீலிங்கு. இப்போ வந்து ஈக்கோ மோடு முடிஞ்சுதுங்க. அடுத்தது வந்து நார்மல் மோடு போடலாம். நார்மல் மோடில் ஸ்டாண்டர்ட் மோடு இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மோடு போட்டிருக்கோம். அடேங்க அப்பா, ஸ்டாண்டர்ட் மோடில் நல்லாவே ஃபீல் தெரியுதுங்க. எக்ஸாக்டாக அமுத்தும் போது அவ்வளோ சூப்பராக தெரியுதுங்க. கிட்டத்தட்ட அப்படியே வண்டி மெதுவாக போகும்போது அப்படியே ஸ்டேரிங் சும்மா தண்ணியாட்டு இருக்குது. அப்படியே வண்டி வந்து ஒரு 50, 60, 70 தாண்டும் போது அப்படியே லைட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேரிங் டைட்டாகிற ஃபீல் வந்து நல்லாவே தெரியுதுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த சின்ன மேட்டில் கீழே ஏற்றி இறக்குனேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்துங்க. சஸ்பென்ஷன் அப்படியே சும்மா லப்பர் பந்தாட்டு ஏறி இறங்கி அப்படி அலங்காமல் குழுங்காமல் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பின்னாடி 2 வீல் வந்து இத்தனைக்கு 2 வீல் டிரைவ் தான் இது உங்களுக்கு. பின்னாடி 2 வீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் சுற்றிட்டு வர வீல் தான். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து அது என்னதுங்க இங்கிலீஷில் சொன்னாங்க, டிஃப்ரெண்ட் லாக்கா,
டிஃப்ரென்ஷியல் லாக் கொடுத்துருக்குறாங்களாமாங்க. அந்த மேடு பல்ல குண்டுங்குழி போகும்போது பவர் பத்தலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு போகிற மாதிரி டிஃப்ரென்ஷியல் லாக் வேறு கொடுத்துருக்குறாங்க. நானது சும்மா சுற்றிட்டு வர வேலுன்னு நினச்சேன். அந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டுக்கலாங்க. ஈகோ ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட். அப்பா அப்படி ஒரு அமுத்தி பார்க்கலாங்க. அந்த ஒரு 3000 RPM தாண்டும் போது லைட்டாக ஒரு சின்ன ஐஸ் மட்டும் கேட்குதுங்க. இது வந்து அந்த CBU யூனிட் தானுங்க, கம்ப்ளீட்லி பில்டு யூனிட். அப்படியே வண்டியே வந்து ஃபாரின்லேருந்து கப்பல் வந்துடும், ஜப்பான்லேருந்து. இந்த CVT-யோடைய எஃபெக்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஒரு CVT-னுடைய அந்த ஃபீலிங்கே தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓட்ட 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 அது இந்த முன்னாடி இருந்து பின்னாடி பாடி மேலே ஏறி காற்று போகிறக்கு வந்து அவ்வளோ ஒரு அந்த இது கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அந்த ஏரோடைனமிக்கு அந்த டிசைனு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்துங்க. ஓட்ட ஓட்ட இங்கே வந்து சிக்னல் போட்டுக்கிறாங்களா? ஓகே ஓகே. இந்த இடத்துல நம்ம அப்படியே யூட்டர்ன் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை லெஃப்ட்டு போய் வந்துடலாமா? லெஃப்ட்டு வண்டி வருதா? ஆமாம், வண்டியில் வருது. லெஃப்ட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாமான்னு பார்த்தேன். ஓகே, சியாசன் வந்தது. ஓகே, இந்த இடத்துல அப்படியே லெஃப்ட் எடுத்துக்கும். அண்ணா போங்கண்ணா, சாரிண்ணா. ஓகேங்க, சாரி. அதுக்குள்ளே வந்துங்க சிக்னல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுக்கணுங்க. நம்ம வேறு டெல்லியில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஊராக இருந்தால் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா எப்படி யார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த சீட்டிங் நம்ம உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஃபீலே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்க. நல்லா முதுகு பிடிச்சிக்குதுங்க. நல்லா கிட்டத்தட்ட தொடையெல்லாம் ஒரு 80% 90% நல்லா பிடிச்சிக்குதுங்க. அட்டகாசமாக இருக்குது உண்மையாலுமே. இன்னும் பேடல் ஷிஃப்ட் போட்டு பார்க்கல, போட்டு பார்த்துருவோம். அதையுமே போடு. இது வந்து 8 ஸ்டெப் CVT. இங்கே வேறுங்க அப்படியே மைனஸ் பண்ணுறேன். 4 RPM, 4.5, 5 எப்படி செமையாக இறங்குது. அப்படியே பிரேக் பாருங்க, அப்படி சும்மா காலை வைக்க 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 அப்படியே இருக்குங்க. சும்மா 4 டிஸ்க் பிரேக்காக போச்சுங்களா உங்களுக்கு? அப்படியே சும்மா காலை வச்சோன்னா இங்கே இறங்குது கீழே. மற்றபடிங்க என்னென்னா இன்னும் விலை வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் வந்து இந்த வண்டி வந்து இத்தனை லட்சம் ரூபாய்க்கு விட்டுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் என்ன விலைன்னு இன்னும் தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக. இவ்வளோ பெரிய ஒரு ப்ரீமியமான வண்டி கொடுத்து ஒரு உலகத்திலேயே ஒரு முதல் முறையான இன்ஜின் இவ்வளோ டெக்னாலஜியோடு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு. ஆனால் ஒரு ஜப்பான் வண்டியில் வந்து இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்குறாங்க பார்த்தியா? ஜெர்மன் வண்டியாட்டம். எப்பவுமே ஜப்பான் வண்டியில் பூரா ரைட் சைடு தான் இருக்குது. இது வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருக்குறாங்க இண்டிகேட்டர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸ்போர்ட்ஸ். ஓ, இது இருக்குதுமா, நம்ம ஒன்றும் மாற்றலை. ஓகே ஓகே ஓகே, டிக்கு மாற்றிக்கலாம். ஓகே, நம்ம அந்த இது ஓட்டிகிட்டு இருந்தோம்ல பேடல் ஷிஃப்டர்ஸு, அதுலேயே நின்றுச்சு ஆக்சுவலாக. இது வந்து கொஞ்சம் ஜோல்டிங் ரோடு தான், அப்படியே தூக்கி போடுதுங்க. பட் அந்த இதுலேயுமே வந்து அப்படியே மேலே ஏறி இறங்கி போயிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்ட்டு 1 அன்னைக்கு விலை மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேனுங்க. ஆக்சுவலாக ஒரு மாடல் இதில் CVT மட்டும்தான் இப்போதைக்கு வரதா சொல்லியிருக்கிறாங்க. இனி என்னென்ன வருது அப்படிங்கிறது இன்னும் எதுவுமே டீட்டெயில்ஸ் தெரியல. ஆகஸ்ட் 1 அன்னைக்கு விலைகளை ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு கிடச்சிரும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முதுகுக்கு மட்டும் மோட்டரைஸ் கொடுத்து போட்டு அந்த 2க்கு மோட்டரைஸ் கொடுக்காம விட்டுருந்தாங்க. கொடுக்காம விட்டாங்க. அதை கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. அப்புறம் சீட்டு கவர் வந்து பார்த்திங்கன்னா துணி கவர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஐயோ பார்த்தியா, நானே ரைட்டுன்னு போட்டேன், மாற்றி வைப்பர் ஓடிருச்சு. இண்டிகேட்டர் குழுகுழு சீட் கொடுத்துருக்கலாம். அது ஒன்று தான் நம்ம இதாக தெரியுதுங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் சீட்டி வந்து நல்ல லெதர் சீட் கொடுத்து குழுகுழு சீட் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம். அப்புறம் உங்களை மாதிரி ஒரு 2K கிட்ஸுக்கு இந்த வண்டி என்ன பிடிச்சது? இதில் இன்றைக்கி இருக்கு பவர், லுக்கு நல்லா இருக்குது. ஆமாம், நம்ம TMF வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு முன்னாடி லுக்கும் இந்த பின்னாடி லுக்கும்
எது பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த நிசான் எக்ஸ் ட்ரெயிலில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிசான் எக்ஸ் ட்ரெயிலில் நம்ம ஒரு ட்ரெயில் போயிட்டுருக்குறோம். மெயினான விஷயங்க, நான் அப்படியே சொன்ன மாதிரி அந்த ஏரோடைனமிக் காற்று வந்து அழகாக கிழித்து அழகாக மேலே கொண்டு போயிட்டு அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்குது உண்மையாலுமே. ஆனால் டெல்லியிலைங்க வெயில் கடிச்சுங்கோ. நான் இன்னமும் நினச்சேன் உண்மையாலுமே வெயில் கடிச்சு தான். வெயில் 34 டிகிரி இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு 35 வந்துருச்சா? 34 தான் காமிக்குது. ஆக்சுவலாக 34ங்க, ஃபீல்ஸ் லைக்கு 38ங்களாம்மா. பார்த்துட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பழைய நிசான் எக்ஸ்ட்ரைல் டீசல் வந்து நான் ஓட்டியிருக்கிறேனுங்க. ஆக்சுவலாக 4 வீல் டிரைவ் வந்து நான் ஓட்டியிருக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வண்டி. அப்போவே பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருக்கும். இது ஆக்சுவலாக 4வது ஜென்ரேஷன் வண்டி உங்களுக்கு. இன்னுன்னா நான் இன்னும் உங்களுக்கு அந்த நல்லா மொத்தமாக நான் உங்களுக்கு இன்னும் இது மடித்து போட்டு காமிக்கல. இருங்க, முடிஞ்சால் நான் அங்கே போய் மடித்து போட்டு காமிக்கிறேன் மொத்தம் இது. ஆக்சுவலாக மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்காரன் கொடுக்குறது வந்து 14. என்னுடைய கணிப்பு வந்து எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 12வது கிடைக்கும்னு என்னுடைய கணிப்பு சொல்லுது. இந்த பவர் ஓட்டுறது வந்து ஒரு டீசலுக்கு உண்டான பவர் வந்து அப்படியே இருக்குதுங்க. அதனால் சொரவான மாட்டேன். இங்கே பாருங்க, அப்படியே சொரவான மாட்டேன் எந்திரிக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட்டில் ஓட்டு அமுத்தும் போதுங்க எந்திரிக்குதுங்க, அப்படியே சொரவான மாட்டோம். இங்கே பாருங்க, அமுத்தி காமிக்கிற பாருங்க, 70 80 வர்றதே அந்த இதே தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ இந்த இடத்துல போய் நான் யூட்டர்ன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேனுங்க. ஒரு 100 வர்ற ஃபீல் வந்து ஒரு துளியும் கூட கிடையாது. அப்படியே 100ங்கிறது சும்மா அசால்ட்டாக போகுது. இந்த கார் இன்டர்சியூட்டேக் இருக்காங்க பாருங்க, அந்த கார் பிரியர்கள் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ரசித்து வண்டி ஓட்டலாம். இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வேறு இருக்குது. அப்புறம் நீங்கள் ஸ்டாண்டர்டு மோடு போட்டு ஓட்டினீங்கனாலே உங்களுக்கு நார்மலாக லோக்கல் ஓட்டுறதுக்கு போகுது. ஆனால் ஈக்கோ மோடு ஓட்டிங்கன்னா இன்னும் மைலேஜ் விரும்புகிறவங்க இன்னும் நல்ல ஈக்கோ மோடு போட்டு ஓட்டலாம் உண்மையாலுமே. ஆனால் அந்த இவங்களுடைய ஒரிஜினல் அந்த நிசான் எக்ஸ்ட்ரைலுடைய டீசல் இன்ஜின் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் செமையாக இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா, டீசல் இன்ஜின் இப்போ வர வர எல்லாமே கொஞ்சம் எல்லோரும் கம்மி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல யூட்டர்ன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட் மோடு போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க. அசால்ட்டாக ஒரு 100, அந்த 100க்கு அந்த ஃபீல் வந்து ஒரு துளி கூட இருக்காது உங்களுக்கு. டாட்டா கார் போட்டு கொஞ்சம் ஓகே, அந்த வேன் போனது உங்களுக்கு அமுத்தி காமிக்கிறேன். ரெடியா? பா 60ங்க, 80ங்க, அவ்வளோதான் 100. இது வந்து எப்படி அந்த ஃபீல் கிடைக்குது, அந்த டார்க் கன்வெர்ட்டோட ஃபீல் அப்படியே கிடைக்கிது. அந்த அந்த ரேஷியோ மாறுறது அந்த 8 ஸ்டெப்னுடைய அந்த வேரியேஷன் வந்து நல்லாவே தெரியுதுங்க உங்களுக்கு. இது வந்து 8 ஸ்டெப் சிவிடி இன்ஜினு. அந்த ஃபீல் வந்து அப்படி நல்லாவே தெரியுதுன்னு பார்த்துக்கிங்களேன். எப்படி இருக்குதுங்க இந்த வண்டி நிசான் எக்ஸ்ட்ரைல். பா ஓட்ட ஓட்ட அவ்வளோ செமையாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக புது வண்டி. ஆக்சுவலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கிடச்சிருக்குது. நம்ம வந்து கண்டினியூஸாக ஓட்டிகிட்ருக்குறோம். இதுதான் நாங்கள் அங்கேருந்த ஹோட்டலுங்க, கிராண்டு கயாத்து. இது வேறு ஒவ்வொரு தடவையும் வந்தால் செக் பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளே. நம்ம வந்து இப்போ ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். நம்ம இங்கேயே பக்கத்தில் ஓட்டி பார்த்துட்டோம். ஆக்சுவலாக வெளியெல்லாம் ஓட்டி பார்க்கலான்னு தான் பார்த்தோம். இதே நல்லா இருக்குதுங்க. மேக்ஸிமம் வண்டி பார்க்குறக்கு. ஆக்சுவலாக வண்டி வரட்டுங்க. நம்மளுக்கு ஒரு 1ஆந்தேதி ப்ரைஸு அப்புறம் மற்ற எல்லாமே லான்ச் ஆயிரும். லான்ச் ஆனதுக்கப்புறம் இதனுடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு கரெக்டான மைலேஜ் ஆகட்டும், ஒரு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து நம்மளுக்கு ஒரு தனி இதாக வந்து நம்ம அது ஒரு இதாக பண்ணுவோம். உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நிசான் எக்ஸ்ட்ரைலுடைய லுக் ஆகட்டும், வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸோ. ஆனால் 100% சொல்கிறேங்க, ஓட்டுற வரைக்கும் அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸு நீங்கள் ஃபீலே பண்ண முடியாது. ஒரு 3 சிலிண்டர் அப்படிங்கிறது மனதளவில் மட்டும்தான் நினைக்க முடியும். இது வந்து 3 சிலிண்டர் அப்படின்னு. நீங்கள் ஏறிக்கும் இந்த எக்ஸாக்டர் மேலே காலை வச்சு நீங்கள் அமுத்துனீங்கன்னா சொன்ன வச்சு கேட்க வண்டி சும்மா சொரவான மாட்டம் போகுது. அது பிரேக்கெல்லாம் மசனாயாட்டு நிற்கி காலை வச்சுங்க. 4மே டிஸ்க் பிரேக், சொன்ன வச்சு கேட்குது. டிஸ்க் பிரேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இதானுங்க ஹோட்டலு. இது பார்த்தீங்களா, சும்மா வந்து இங்கே நிறுத்தின உடனேயே இதை ஹோட்டல் பார்த்துங்க. இது வந்து நிறுத்தினோடனே இந்த இடத்துல வந்து இந்த பியை வந்து சும்மா அவ்வளோ அழகாக உழுகுதுங்க.
உண்மையாலுமே இது ஒரு பெரிய பெரிய வண்டியில் வர்றது, ஆடி, பென்ஸு, பிஎம்டபிள்யூ வர்ற அந்த பீங்கிற பட்டன், அந்த அந்த லைட்டை டச் பண்ணுறது, அந்த டெக்னாலஜி சிவிடியில் அட்டகாசமாக கொடுத்துருக்குறாங்க. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி ஓவராலாக நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஓட்டின வரைக்கும் எல்லாமே நல்லா தான் தெரியுதுங்க. அதை நான் அப்படியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இது இது என்ன விலை இந்த வண்டி கொடுத்தா கரெக்டாக இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இன்னும் ஒரு சரியான ஒரு கணிப்பு பண்ண முடியாமல் இருக்கிறேன். இவ்வளோ ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஒரு வேர்ல்டில் ஒரு ஃபஸ்ட் இன்ஜின் கொடுத்து இந்தளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து அந்த ஒரு ஃபீலிங்கு வந்து வண்டி நல்லா இருக்குது. பட் விலை வந்து ஒரு நம்மளால் நிர்ணயிக்க முடியாமல் இருக்குது. என்ன விலை கொடுத்தா இது நல்லாயிருக்கும், ரைட் இந்த விலை கொடுத்தா இது நல்லா இருக்குங்க, வந்தால் பட்ஜெட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு பட்ஜெட் மனசில் வச்சுருக்கிறேன். நீங்கள் சொல்கிறது நான் நினைக்கிறது கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கலாம். இந்த வண்டி வரட்டுங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம தெளிவாக இன்னொரு நாள் எடுத்து ஓட்டி மைலேஜ் எல்லாம் செக் பண்ணி பொறுமையாக ஒன்றுன்னா நம்ம வந்து பார்க்கலாம். என்ன இருந்தாலும் என்னோடய இது வந்து சொந்த நாலேஜ்லேயும் சொந்த கருத்துலேயும் நான் சொல்கிறேனுங்க. நம்மளுக்கு கிடச்ச நேரம் வரைக்கும் நம்ம ஓட்டிட்டு, பட் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த வண்டியினுடைய அருமை பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்புறேனுங்க. மறக்காமல் இந்த நிசான் எக்ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம், பை டிஎம்எஸ்.